வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்ணிலா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த நெய்யிலே ஒரு அரை கிளாஸ் ரவை, நான் ஆழாக்கில் தான் எடுத்திருக்கேன், ஆனால் அது கிளாஸ் கணக்கிலே எடுத்துக்கலாம். நம்ம அரை கிளாஸ் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இதே கடாயில் இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். அரை கிளாஸ் ரவை எடுத்ததுக்கு 1 கிளாஸ் தண்ணி சரியான அளவு. இந்த தண்ணியிலே நம்ம 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். தண்ணியிலே இது மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டோம்னா நல்லா உதிராக வரும். இது நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறிடணும். நல்லா கொதித்த பிறகு இது மாதிரி போட்டோன்னாலே கூடுமான வரைக்கும் கட்டிகள் வராது. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளேமு இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரி தண்ணியில் போட்ட உடனே ரவை நல்லா வெந்துடும். நம்ம தண்ணியில் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டதுனால ரவை பார்த்திங்கன்னா நல்லா உதிராக இருக்கும். இப்போ இதில் 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். அரை கிளாஸ் நம்ம ரவை எடுத்ததுக்கு 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் சர்க்கரை, இது சரியான அளவு. சர்க்கரையை நம்ம கம்மி பண்ணினோன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது மாதிரி தலை வெட்டி 1 கிளாஸ் சர்க்கரை கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணியாக ஆகும். ரவை ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ரவையோட சர்க்கரைலாம் நல்லா கலந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை கிளாஸ் பாலில் கொஞ்சமாக கேசரி பவுடர் கலந்து இந்த ரவையோடு சேர்த்து கிளறிடுவோம். இது கலரும் நல்லா கிடைக்கும். இந்த பால் ஊற்றினோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக அரை கிளாஸ் பாலில் இந்த கேசரி பவுடரை கலந்து இதில் சேர்த்துடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ மொத்தமாகவே நம்ம இந்த கேசரி பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். 4 ஸ்பூன் எண்ணெய். இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நிறைய ஊற்றக்கூடாது. சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஊற்றினோன்னா கரெக்டான அளவு. இப்போ நான் சொல்லியிருக்க ரவை, சர்க்கரை, தண்ணி, வெண்ணிலா எசன்ஸ், பால் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக இந்த முந்திரி திராட்சையை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிடுவோம். ரொம்பவே டேஸ்டியான வெண்ணிலா கேசரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.